பாகிஸ்தான் நிலைகள் மீது இந்தியாவினுடைய தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கான ஆதரவை உலக நாடுகள் பல்வேறு தரப்பிலிருந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் 1971 பாகிஸ்தான் இந்தியா போர் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. 1971 போர் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகிறது? அந்த போர் ஏன் இந்த அளவிற்கு இந்தியாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராக சொல்லப்படுது? போருக்கு முன்பாக இந்தியாவில் என்னென்ன மாதிரியான தயாரிப்புகள் இருந்தது அப்படிங்கறத பத்தி சற்று விரிவா பார்க்கலாம். பாகிஸ்தான் நிலைகள் மீது இந்தியா தொடுத்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா முழுக்க 244 இடங்கள்ல இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. இது 1971 போர்க்காலங்களிலேயே நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு தகவல். 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு போராக இதுவரைக்கும் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, இதுல இந்தியா வெற்றியடைந்து வங்கதேசம் அப்படிங்கிற தனி நாடு உருவாகிறதுக்கு மிக முக்கியமா இந்த போர்ல கிடைச்ச வெற்றிய இந்தியா இதுவரைக்கும் கொண்டாடுறாங்க. அந்த அடிப்படையில தான் பாகிஸ்தான் படைகள் சரணடைந்த நாளான டிசம்பர் 16ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டுமே வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுது. அதுவரைக்கும் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த நிலப்பகுதி இந்த போருக்கு பிறகுதான் வங்கதேசம் அப்படிங்கிற தனி நாடா புது பிறவி எடுத்தது. அதற்கு வித்திட்ட 1971ஆம் ஆண்டு போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13 நாட்கள் நீடிச்சது. அந்த போர் குறித்து தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடி அது பத்தின ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை பார்க்கலாம். கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் மேற்கு பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. மார்ச் 26, 1971 அன்னைக்கு கிழக்கு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக மேற்கு பாகிஸ்தானிடமிருந்து பிரிய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அறிவித்தது. பாகிஸ்தான்ல வங்காள மொழி பேசிய மக்கள் மிக மோசமா நடத்தப்பட்டதோடு தேர்தல் முடிவுகள்ல குளறுபடி செய்யப்பட்டது. இதனால ஆத்திரமடைந்த கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் மேற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு விடுதலை போரை தொடங்கினாங்க. கிழக்கு பாகிஸ்தானோட கோரிக்கைக்கு அப்போதைய இந்திய பிரதமரா இருந்த இந்திரா காந்தி முழு ஆதரவு கொடுத்தாரு. இதையடுத்து டிசம்பர் 3, 1971 ஆபரேஷன் கிங்கிஸ்தான் அப்படிங்கிற பெயர்ல பாகிஸ்தான் படைகள் இந்தியாவோட 11 விமான நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தினாங்க. இதை அடுத்துதான் நாட்டு மக்கள்கிட்ட வானொலியில பேசிய பிரதமர் இந்திரா காந்தி இது ஒரு போருக்கான அறிவிப்பு அப்படின்னு சொன்னதோடு இந்திய ராணுவத்தை போருக்கு தயாராகும்படியும் அறிவுறுத்தினாங்க. 2 தரப்புல இருந்துமே பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது. கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுறது இன்றைய வங்காளதேசம். வான்வழி, தரைவழி இப்படி நடைபெற்ற பலமுனை தாக்குதல்கள்ல கிட்டத்தட்ட 60% பாகிஸ்தான் படைகள் இழப்ப சந்திச்சது அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம். போரின் போது என்னென்ன தயாரிப்புகள்லாம் இந்தியா தரப்பிடமிருந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம்னா 1971 டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது பாகிஸ்தானுடனான போர் தொடங்கறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு போர்க்கால ஒத்திகையை இந்தியா நடத்தினுச்சு. சைரன் ஒலிகள் ஒலிக்கப்பட்டது. மின்தடைய மேற்கொண்டாங்க. ராணுவமும் பொதுமக்களும் இணைந்து என்னென்ன பயிற்சிகளை மேற்கொள்ளணுமோ அது மாதிரியான எல்லா ஒத்திகைகளும் மேற்கொள்ளப்பட்டது. மிக குறிப்பா எதிரியோட விமானிகளை ஏமாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னத்தை எப்படி அழிவிலிருந்து பாதுகாப்பாக அதை மீட்கிறது அப்படிங்கறத நோக்கமா கொண்டு நிறைய விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டது ராணுவத்தால. மிக முக்கியமா இந்தியாவோட நகரங்கள் முழுவதுமா மின்தடை ஏற்படுத்தப்பட்டது. தெரு விளக்குகள் எல்லாமே அணைத்து வைக்கப்பட்டு எல்லா முக்கிய நகரங்கள்லயும் இந்த நடைமுறை அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டது. அது மட்டுமல்லாம வீடுகள்ல விளக்கொளியை ஏற்ற வேண்டாம், பெரும்பாலான இடங்கள்ல வெளிச்சம் வரக்கூடிய இடங்கள்ல ஜன்னல் மூலமாக அடைக்கணும் அப்படிங்கிற நிறைய அறிவுறுத்தல்கள்லாம் அப்ப சொல்லப்பட்டது. மிக முக்கியமா இந்தியாவோட நினைவு சின்னமா இருக்கிற தாஜ்மஹால் அப்படிங்கிறது மூடப்பட்டது. போர் நேரத்துல தாஜ்மஹாலை பச்சை துணியால கொண்டு மறைத்தாங்க. ஏன்னா பாகிஸ்தானோட விமான தாக்குதல்கள்ல இருந்து பாதுகாப்புறதுக்காகவும் பாகிஸ்தானோட ரேடார்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காகவும் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. பார்க்கறதுக்கு அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடு மாதிரியான தோற்றத்தை தாஜ்மஹாலை சுற்றி உருவாக்கி இருந்தாங்க. இதுக்கு உருமாற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது மூலமா என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய பிம்பத்தை அது மறைத்து வேறு ஒன்றாக காட்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நிறைய முக்கியமான பிளேசஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள்ல எல்லாம் இது போன்ற ஒரு உத்தியை அந்த காலத்துல இந்திய ராணுவம் மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒளி காட்டக்கூடிய பகுதி முழுவதுமாக பச்சை சாயத்தை கொண்டு பூசி சணல் பையால மூடிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் கட்டடங்கள் இருந்தா கூட அதுவுமே பச்சை நிறமாக காட்சியளிக்கக்கூடியதாக இருந்தது.
அதே மாதிரி இதை வந்து ஒரு மறைமுக பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில டெல்லி, மும்பை போன்ற முக்கியமான இடங்கள்ல வந்து இரவு நேரங்கள்ல பிளாக் அவுட் டே அப்படிங்கறத நடைமுறைப்படுத்தி இருந்தாங்க. அதாவது மக்கள் வீட்டுல வந்து ஒளியே இருந்ததுன்னா அதை வெளியில காட்டாம இருக்கிறதுக்கான அறிவிப்பும் அவங்களுக்கு போதிய அளவுல கொடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் போருக்கான அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. போர் மிக தீவிரமாக நடைபெற்ற நேரத்துல போரில் ஏற்பட்ட இந்திய படையினுடைய வெற்றியோட விளைவாக டிசம்பர் 16, 1971 பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் AAK நியாசி இந்திய ராணுவத்தோட லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்ஜித் சிங் அரோரா முன்னிலையில 93,000 படை வீரர்களோட சரணடைந்தாங்க. இரண்டாம் உலக போருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சரணடைதலாக இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது. சரி, இந்த பிளாக் அவுட் டே அப்படின்னு குறிப்பிட்டோம் இல்லையா, அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா விமான தாக்குதல் ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏர் மூலமாக அந்த தாக்குதல் அப்படிங்கிறது தான் முதல்ல தொடங்கப்படும். அதனாலதான் அது குறித்த ஒத்திகை அப்படிங்கிறது முதன்மையாக பார்க்கப்படுது. அப்படி விமான தாக்குதல்கள் போது நகரங்கள்ல வந்து அந்த விமான தாக்குதல்ல தெரியக்கூடாது. அதே நேரத்துல அது இருக்கக்கூடிய இடத்துல சில முக்கியமான இடங்கள் வந்து மறைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒளிய அணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி நடவடிக்கை தான் இந்த பிளாக் அவுட் டே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒத்திகையை பிளாக் அவுட் ட்ரில் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க. இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கறத மிக முக்கியமா பார்க்கலாம். போர் அல்லது போர் தாக்குதல் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நகரங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகள், அலுவலகங்கள், சாலைகள் இது எல்லாத்திலுமே வந்து இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் வந்து அணைக்கப்படும். ஒளி வந்து முற்றிலுமாக தடை செய்யப்படும். வெளிச்சம் இல்லாம இருந்தாதான் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அந்த இலக்குகளை அடையாளம் காண முடியாம போகும். அது மட்டும் இல்லாம மின் விளக்கு, வாகன ஒளிகள், சாலை விளக்குகள் இது எல்லாத்தையுமே அணைத்து வைக்கணும், அப்படி இல்லைன்னா மறைத்து வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையும் அந்த நேரத்துல பின்பற்றப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு பாகிஸ்தான்ல, அதாவது இப்போதைய பங்களாதேஷ்ல நடந்த மனித உரிமை மீறல்கள், பங்களா மொழி பேசக்கூடிய மக்கள் மீதான அடக்குமுறை ஒரு உள்நாட்டு போராகவே அங்கு தொடங்குனுச்சு. அந்த நேரத்துல முக்தி ஃபஹ்னி அப்படின்னு ஒரு குரில்லா படைகள் பாகிஸ்தானோட ராணுவத்தோட அதற்கு எதிராக போராடினாங்க. ஒரு சின்ன படை ஒரு ராணுவத்தை எதிர்த்து போராடியது அப்படிங்கிறது தான் மக்கள் முன்னெடுத்த அந்த எழுச்சி போராட்டத்தினுடைய விளைவா பார்க்கப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்று குவித்து பெண்களை பாலியல் வன்முறைக்கும் உள்ளாக்கியது. இது மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான பேரழிவு அப்படின்னு சொல்லப்பட்டது. இதனால தெற்காசியாவில் அகதிகள் பிரச்சனை அப்படிங்கிறது அதிக அளவுல உருவாச்சு. மிக முக்கியமா இந்தியாவுக்கு மட்டும் அந்த காலகட்டத்தில் சுமார் 1 கோடி பேர் அகதிகளாக வர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதனாலதான் இந்தியா முக்தி ஃபஹ்னி அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு ஆயுதம், பயிற்சி மற்றும் உதவிகளை வழங்குனது. இந்திய ராணுவம் ஒரே நேரத்துல மேற்கு பாகிஸ்தானுக்கு, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க தன்னுடைய போர்படத்தால. அதே நேரத்துல கிழக்கு பாகிஸ்தானையும் ஒரு புறம் கைப்பற்றிக்கிட்டே இருந்தாங்க. சோ இது வந்து இருபுற தாக்குதலாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவ தரப்புல இருந்து இந்த போரின் போது முப்படைகளினுடைய செயல்பாடு அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கதாக இருந்தது. அந்த வகையில இந்திய ராணுவம் ரொம்ப வேகமாக முன்வரிசையில நகர்ந்து அங்க இருக்கக்கூடிய பல நகரங்கள்ல ஒரே நாள்ல கைப்பற்றி இருந்தாங்க. குறிப்பா முக்தி ஃபஹ்னி படைகளும் இந்திய ராணுவத்தோட இணைந்து போராடினது அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அதே நேரத்துல எப்படி ராணுவ படையினுடைய செயல்பாடு இருந்ததோ IAF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விமானப்படையினுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது பாகிஸ்தானோட விமான நிலையங்கள், அங்க இருக்கக்கூடிய படை முகாம்கள் எல்லாம் துல்லியமா தாக்கி அழித்தாங்க. மிக முக்கியமா பாகிஸ்தானோட ராணுவம் ஆதரவுகளை வந்து இந்த படை அப்படிங்கிறது முற்றிலுமாக தரைமட்டமாக்கியது. அதே நேரத்தில் கடற்படையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ஆபரேஷன் ட்ரைடன்ட் மற்றும் ஆபரேஷன் பைத்தன் அப்படிங்கிற பேர்ல இந்திய கடற்படை கராச்சி துறைமுகத்துல பெரிய சேதத்தை விளைவிச்சாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்த மிகச்சிறந்த கடற்படை வெற்றிகள்ல இதுவும் ஒன்றா பார்க்கப்படுது. போர்ல நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்து முஸ்லிம் பாகுபாடு அப்படிங்கிறது இல்லாம இந்தியா பங்களாதேஷ் மக்களுக்கு உதவினாங்க. அணு ஆயுதங்கள் இல்லாத இந்தியா அந்த நேரத்துல அமெரிக்காவோட ஆதரவு கொண்ட பாகிஸ்தானை எதிர்த்தது. அந்த நேரத்துல தான் ரஷ்யா இந்தியாவுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் மூலமாக துணை நின்னாங்க. மத்திய தரைக்கடல்ல அமெரிக்காவோட USS என்டர்பிரைசஸ் விமான கப்பல் வந்தாலும் ரஷ்யா தன்னோட கப்பல்களை அனுப்பி அங்க சமநிலையை கொண்டு வந்தது. பங்களாதேஷ் ஒரு நாடா உருவானது. பாகிஸ்தான் ராணுவம் கடுமையான இடர்பாடுகளுக்கு உள்ளாகி பின்னாடி சர்வதேச ஒப்பந்தங்கள்ல ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. இந்தியா உலக நாடுகள்ல
ஹியூமானிட்டேரியன் பவர் அப்படின்னு மதிப்பை பெற்றது. அது என்ன ஹியூமானிட்டேரியன் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டில் மனித உரிமை எப்பெல்லாம் மீறப்படுதோ அதற்கு எதிராக பேசக்கூடிய செயல்பாடுகள், அப்படி இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது தான் அந்த பொருள். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு அந்த மதிப்பு கிடைத்தது. அதன் பிறகு இந்தியா சோவியத் யூனியன், இன்னைக்கு ரஷ்யான்னு சொல்லப்படுற சோவியத் யூனியனோட 1971ஆம் ஆண்டு ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிற பரஸ்பர ஒப்பந்தத்தை மேற்கொண்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அமெரிக்காவும் சரி சீனாவாலையும் சரி பாகிஸ்தான் பெற்ற ஆதரவு அப்படிங்கிறது சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக பார்க்கப்பட்டது. இந்தியாவினுடைய மிக முக்கிய ஸ்ட்ராட்டஜியாகவும் இது சொல்லப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே 1971 போர் அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமாக நடத்தப்பட்ட ராணுவ மற்றும் டிப்ளமேட்டிக் நடவடிக்கை அப்படின்னு குறிப்பிடலாம். இப்போ வரைக்கும் இந்த போர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு போராக இந்திய வரலாற்றிலே பார்க்கப்படுது.